இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. இன்றைய தலைப்பு பகுதி என்ன விடயம் என்றால், இந்த மழை காலத்தினுடைய சுகாதார சீர்கேடு விடயங்களை பற்றி கதைக்கலாம். குறிப்பாக இந்த வெயில் காலம் என்றாலே கிருமிகளுடைய தாக்கம் குறைவு. என்னென்று சொன்னால், இந்த வெக்கை காலங்களிலே வெயில்களிலே இந்த நுண்ணங்கிகள் எல்லாம் இறந்துவிடும் என்கிற அதிஉச்ச வெயில் என்றால் அப்படி நுண்ணங்கிகள் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மழைக்காலம் என்றால் இவ்வாறான கிருமிகள், அதாவது எங்களை சூழ இருக்கின்ற கிருமிகள் அதிகமாக, அது பாக்டீரியாவோ வைரஸோ பங்கஸோ என்னவோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஆக இந்த காலத்திலே நாங்கள் சுகாதார சீர்கேடுடன் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொதுவாக இந்த குறிப்பாக நாங்கள் உணவுகளை வீடுகளில் சமைத்து உண்பதை விட மழை காலங்களிலே கூடுதலாக நாங்கள் கடைகளிலே தான் உணவுகளை வேண்டுகிறோம். ஏனென்றால் பலருக்கும் வீடுகளிலே மழை காலங்களில் உணவு செய்வது என்பது பெரிய ஒரு கடினமான விடயமாக இருக்கும். என்ன காரணம் என்றால், குளிருக்குள் எழும்பி காலமையில சாப்பாடு செய்யணுமா, அல்லது விறகு அடுப்பு இருக்கின்றவர்கள் கிராமப்புறங்களே விறகுகள் தான் கூட பாவிப்பார்கள். விறகுகளை எரித்து விறகுகள் எரித்து காலை வழியிலே கஷ்டப்படணுமா, புகை வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் காரணமாக. மற்றது இப்பொழுது பலரும் செய்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், தங்களுக்கு பிடித்தமான உணவுகளை ஒவ்வொரு தினம் தங்களுக்கு ஏற்ற விதத்திலே கடைகளிலே சாப்பிட்டுக் கொள்வது. இப்படி இன்று பலரும் கடைகளைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் உணவுகளுக்கு. ஒரு அலுவலகம் செல்பவர்களாக இருந்தாலும் விடிய காலையில் எழுந்து வருகின்ற பொழுது வீட்டுக்காரர் சாப்பாடு செய்வதற்கெல்லாம் அவர்கள் வேலை கிளம்பி இந்த பனி குளிருக்குள்ளே செய்வதெல்லாம் கடினம். ஒரு கடையில் ஒரு சாப்பிட வேண்டிக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்திலே வருவார்கள். ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு கடையினுடைய சுகாதாரம் இருக்கிறதா? எல்லா கடைகளையும் சொல்ல முடியாது. ஒரு சில கடைகள், பொதுவாக பல கடைகள் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுகிறது, அல்லது பொதுவாக அந்த கடைகளை சூழ இருக்கிற பிரதேசங்கள் சுகாதார சீர்கேட்டுடன் இருக்கின்ற பொழுது அங்கே ஈக்கள் மொய்க்கின்ற நிலைமைகள் இருக்கும். பக்கங்களிலே துர்நாற்றங்கள் பிரச்சனை, துர்நாற்றம், கழிவுகளுடைய கட்டமைப்பு விதங்கள், அதாவது கழிவகற்றல்கள் சரியாக அமையாமல் இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக ஊடகங்களில் இந்த செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது மழை காலத்தில். ஆகவே முடிந்தவரை நாங்கள் சுகாதார சீர்கேட்டுடன் இந்த காலத்தை கழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், எங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உண்மையிலே மழை காலங்களில் இந்த சில இடங்களே வந்தால் வீதிகளிலேயே பார்த்தால் குப்பைகள் எல்லாம் தேங்கி போய் இருக்கும். மழை காலங்களிலே, வெயில் காலம் என்றால் குப்பைகள் இருந்தாலும் அவ்வளவு தூரத்துக்கு அந்த அசிங்கப்பட தோணாது, முகம் சுளிக்க வைக்காது. ஆனால் மழை காலத்திலே இந்த வீதிகளை செல்கின்ற பொழுது குப்பைகளை காணுகின்ற பொழுது முகம் சுளிக்க வைக்கும். என்றால் அங்கே பிராணிகள், வளர்ப்பு பிராணிகளோ சரி அல்லது வீதிகளை பயணிக்கிற பிராணிகளோ சரி, அந்த குப்பைகளை எல்லாம் கிண்டி தங்களுக்கான உணவுகளை தேடி பார்த்திருக்கும். அதே நேரத்தில் அங்கே பேணிகள், டயர்கள், சின்கள் என்றெல்லாம் சிதறி போயிருக்கும். ஆகவே மழை காலத்து நீரினுடைய அந்த தேங்குதல் காரணமாகவே டெங்கு நுழம்பு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது சுகாதார சீர்கேடுடன் தான் அதுவும் அங்கே உள்ளடங்குகிறது. அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். முடிந்தவரை இந்த குப்பைகளை நீங்கள் உங்களுடைய பிரதேசங்கள், எல்லா இடங்களிலுமே உங்களுடைய பிரதேசத்துக்கான பிரதேச சபையினால் வாகனங்கள் அனுப்பப்படுகின்றன. நீங்கள் தரம் பிரித்து அந்த குப்பைகளை அவர்களுக்கு கொடுங்கள். பொலித்தீன், பிளாஸ்டிக் என்று சொன்னால் அதுக்கேற்ற விதத்தில் அதை தரம் பிரித்து கொடுக்கணும். அவர்களுக்கும் சுலபம், எங்களுக்கும் சுலபம். அது ஒரு புறம் இருக்கு. இந்த பொலித்தீன் பாவனைகள் இவை இப்பொழுது தடை என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் நம்மவர்கள் அந்த பாவனைகளை இன்னும் குறைத்த பாடில்லை. குறிப்பாக உணவகங்களே உணவு சாப்பிடுகின்ற பொழுது முடிந்தவரை இந்த வாழை இலைகள், தாமரை இலைகளை பயன்படுத்தி உணவுகளை பரிமாறுகின்ற பொழுது சுகாதாரம் மேம்பட்டதாக இருக்கும். ஏனென்றால் பொலித்தீன்களே, லஞ்சிகளை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது அது தடை இப்பொழுது ஒரு புறம். மற்றும் அந்த வீதிகளிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, கடைகளை சுற்றி இருக்கின்ற பொழுது அல்லது கழிவற்றின் பொழுது சுகாதார சீர்கேடு சூழலுக்கும். அந்த தாமரை இலைகளையோ அல்லது வாழை இலைகளையோ நாங்கள் பாவிக்கின்ற பொழுது அது ஓரளவுக்கு இயற்கையுடன் ஒன்றித்து அது போய்விடும். இந்த கழிவுகள் இயற்கையுடன் உக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒருவர் சாப்பிட்ட தட்டிலே நாங்கள் இன்னொருவர் சாப்பிடுகின்ற பொழுது அல்ல தொடர்ச்சியாக அந்த கடைக்கு வருகின்றவர் தொடர்ச்சியாக சாப்பிடுகின்ற பொழுது அங்கே நுண்ணங்கிகள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாங்கள் வாழை இலையிலே ஒரு உணவை பரிமாறுகின்ற பொழுது அவர்கள் சாப்பிட்டு அந்த வாழை இலையை கொண்டே போடுகின்ற பொழுது இன்னொருவருடைய சுகாதாரம் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போல் உணவு சமைப்பவர்கள் இந்த காலங்களிலே, மழை காலங்களிலே நீங்கள் சமையல் கூடங்களிலே பல சுகாதார ஒழுங்குகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். பூச்சிகள், பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக நீங்க சொன்னது போல பல விடயங்களை நாங்கள் இந்த மழை காலங்களில், இந்த காலநிலை மாற்றங்களில் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இப்ப 2-3 தினங்களாக பார்க்கின்ற போது பத்திரிகைகளில் கூட பிரசுரமாக இருக்கின்ற அந்த செய்திகளை பார்த்தால் மூச்சு திணறால் திடீரென உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் சில காரணங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இந்த காற்று மாசுபாடு காரணமாகவும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே முடிந்த வரைக்குமே நீங்கள் வெளியில் செல்லுகின்ற போது உங்களுக்கான அந்த முகக்கவசங்களை அணிந்து செல்லலாம், அல்லது உங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எங்களுடைய வாகனங்களை செலுத்துகின்ற போது தேவையற்ற விதங்களில் அதனை பயன்படுத்துவதை குறைக்கலாம். முடிந்த வரைக்கும் அருகில் இருக்கின்ற கடைக்கு செல்லுகின்ற போது கூட இன்று அனைவருமே மோட்டார் சைக்கிளில் செல்லுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் நீங்கள் நடந்து செல்லுகின்ற போது அது உங்களுக்கு உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வாறான விடயங்களை
விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லாமல் மழை காலங்களில் வந்து இந்த நீர் விடயத்தில் நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் குடிப்பதற்கு வந்து நீரை எடுக்கின்ற போது அதனை ஒரு சுகாதாரமான நீராக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மழை காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது நீர்நிலைகளில் வந்து மாற்றம் ஏற்படும். ஆகிய வந்து நீங்கள் இந்த தண்ணீரை வந்து கொதிக்க வைத்து அதனை ஆறிய பின்னர் குடிப்பது வந்து உடலுக்கு மிக மிக ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதன் ஊடாக வந்து நாங்கள் தேவையற்ற நோய்களை வந்து குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அநேகமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காலநிலை மாற்றங்களினால் வந்து வயிற்றுப்போக்காக இருக்கட்டும், தொற்று நோய்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து அதிகரிப்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் முதியவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள். ஆகவே நாங்கள் தான் அவர்களை வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கையில் வந்து எங்களுடைய இந்த காலநிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய சுகாதார சீர்கேடுகளை நாங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் சரியாக இருக்கின்ற போது சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்கின்ற போது நோய் நொடிகளின்றி வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்டர்டைன்மென்ட் கரன்ஸ்ட் அஜயகுமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி.